அன்பினர்களே, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு சின்ன பனிப்போர். ஏன், எதற்காக திடீரென்று சிரேஷ்ட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் நடவடிக்கையை நிராகரிக்குமாறும் அவைகளை நிறுத்தி வைக்குமாறும் ஜனாதிபதிக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் BSL பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வலியுறுத்தி மிகப்பெரிய கையொப்பம் எல்லாம் விட்டு அனுப்புகிறாங்க. சங்கத்தின் தலைவர், செயலாளர் உட்பட மிகப்பெரிய ஒரு நகர்வாக இந்த நகர்வு இடம்பெற்றிருக்கின்றது. சங்கமும் அவசர கூட்டத்தை கொண்டே கூட்டியிருக்கின்றது. நாடு முழுவதிலும் இருந்து பலர் அழைக்கப்பட்ட போதும் சிலர் தான் வந்திருப்பதாகவும் தேவையானவர்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த சங்கம் சொல்லுகின்றது. தலைவர் சட்டத்தரணி அமரசூரிய மற்றும் செயலாளர் நலிண்டி சில்வா ஆகியோரால் தான் இந்த மகஜர் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனையா? இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட வயதை 67 வயது வரையும் நீட்டிப்பதற்கான ஒரு முயற்சியை, ஒரு பெரும் நகர்வை சுப்ரீம் லீடர் டேவின் சில்வா ஏற்கனவே செய்து விட்டார். நான் இது குறித்து இந்த 2 ஆண்டுகளுக்கு தங்களின் வயதை நீட்டிக்க வேண்டும் என்று நான் எழுத்து மூலமாக பிரதம நிதியரசர் லார்ட் பத்மன் வீரசேன அவர்களுக்கு நான் சொந்த ஒரு லெட்டரை அனுப்பியிருந்தேன். ஏனெனில் சட்டம் இங்கு இலங்கையில் சரியாக செய்யப்படும் என்று பார்க்கலாம். அவர் வந்த பிற்பாடு சட்டம் இங்கு சரியான முறையில் நடப்பதாக நான் பார்க்கின்றேன். அதற்காக அவருடைய செயற்பாட்டை நாங்கள் விமர்சிக்க முடியாது இல்லையா? செயற்பாடுகள் பலமாறு இருந்த விமர்சிக்க முடியாது. இப்ப நாம ஒரு விடயத்தை சொல்லும் என்னென்றால், ஏற்கனவே அரசியல் சட்டத்தின்படி நாம் ஏற்கனவே பல விவரங்கள் லஃபார்சர் விடயத்திலே தந்திருக்கிறோம். 60 வயது வரையும் மேஜிஸ்ட்ரேட் MC நீதிமன்றம், DC நீதிமன்றமும் 60 வயது வரையும், அத்துடன் 60 வயது முடிந்து அவங்க போகலாம். மேல் நீதிமன்றம் இங்க மாகாணந்தோறும் ரிங்கவுல இருக்குது, மட்டக்களப்பு இருக்குது, வாணி ஆணையம் ஒரு மாவட்டத்தை கொண்டுண்டாலும் இங்க 2 கிடக்கு நினைக்கிறேன். அப்படி மேல் நீதிமன்றம் என்று சொல்லலாம், அதற்கு 61 வயது வரையும். கோர்ட் ஆஃப் அப்பீல் அது கிளம்பு இல்லையா, அதற்கு ஒரு 63 வரையும். உச்ச நீதிமன்றம் 65 வரையும். இது அரசியல் யாப்பு. JR ஜெயவர்த்தனை அரசியல் செக்ஷன்ல எழுதிட்டு போய் செக்ஷன்லாம் உள்ளுக்கு தாரம். இப்பொழுதோ இப்ப இருக்க நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் 65 வரை இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. மொத்தம் இப்போது நினைக்கிறேன் ஒரு 17 நீதிபதி இருக்கணும். இது சரியான கணக்காக இருக்கின்றது. பாரதன் தந்திக்கிறான் 17 ஜட்ஜும் எங்கால கோர்ட் ஆஃப் அப்பீல்ல 21 அப்பீல் நான் உலக செய்திக்குள்ள தாரம். இது ஓரளவு அந்த நினிமிலி வச்சு கொடுக்குறோம், பார்ப்போம். இந்த வயதான் இப்ப இருக்கிறாங்க. இப்பொழுதோ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு இல்லையா, அவங்கள தொடர்ந்து சேவையிலே வச்சிருக்க வேண்டும் என்று பிளவத்தையின் தலைவர் விரும்புகின்றார். யாரு? சுப்ரீம் லீடர் விரும்புகிறார். அதற்கான நகர்வெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. அதற்காக நேற்று முன்தினமே ஜனாதிபதி அவர்கள் ஜட்ஜ் அசோசியேஷன், நீதிபதிகள் சங்கம் ஒன்று இருக்குல்ல, அவங்கள சந்திச்சு அதுக்கான ஒப்புதலும் பெற்றாச்சு. அதை இல்லைன்னு மறக்கிறாங்க. அதெல்லாம் பொய். அதாவது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது குறித்து அமைச்சரவையில் எந்த விவாதமும் நடத்தவில்லை என்று நீதி அமைச்சர் சொல்லுகின்றார். நம்பிட்டோம். உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சி அரசியல்வாதிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சனா நாணயக்கார மறுத்துள்ளார். அமைச்சரவையில் இது போன்ற எந்த விடயமும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பேராசிரியர் GL ஃபீரிஸ் தெரியுமில்ல, சட்டவாதி மற்றும் முன்னாள் நீதி அமைச்சர் முன்னாள் நிதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் கான்ஸ்டிடியூஷன்ல 107/5 பிரிவின் படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் 65 இஞ்சலுக்கு 63ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்புகளை மாற்றுவதற்கு அரசியலமைப்பு திருத்தம் அவசியம் என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே இது போன்ற ஒரு முன்மொழிவு குறித்து இதுவரை அரசாங்கத்துக்குள் எந்த உத்தியோகபூர்வ விவாதமும் நடைபெறவில்லை என்று நீதி அமைச்சர் மேலும் சொல்லுகின்றார்.
அவங்க 2/3 வச்சிருக்காங்க. அவங்க ஒரு தீர்மானம் பார்லிமெண்ட் எடுத்தா என்னத்த மாத்திர இனி 2/3 கையில் இருக்கல அவங்க எல்லாம் செய்ய போறாங்க. இதேவேளை நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு நீதித்துறை அதிகாரிகள் சங்கம், யாரு ஜட்ஜ் அசோசியேஷன், இப்ப நாம ஏற்கனவே சொன்னோம் யாரு சட்டத்தரணிகள் சங்கம், இது நீதிபதிகள் சங்கம் அப்படி சொல்லுவோம். சங்கத்திற்கு இடையே நேற்று முன்தினம் ஒரு சந்திப்பும் ஒரு கூட்டமும் நடைபெற்று இருக்கின்றது. சமீபத்தில் கோட்டை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி கௌரவ பாசன் எமரசேனே அவர்கள் நீதித்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக உள்ளார். இந்த நிலைமையில சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 67 ஆக 2 வருடங்கள் நீட்டிப்பிற்கான ஒரு முன்மொழிவு இந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. லார்ட் பிரீத்தி பத்மன் சூரசேனவினால் அவரின் பணிக்கால நீட்டிப்பு கௌரவ எசந்த கொடகொட ஓய்வு பெறுகின்றார் என்றும், சேவை நீட்டிப்பு வழங்கப்படாவிட்டால் லோட் இப்ப இந்த ஆண்டுக்குள்ள சேவை நீட்டிப்பு, அதாவது 12ஆம் மாசம் டிசம்பர் போகணும்டாக்கா அவங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னே ஃபைல் சரி கட்ட வேணும். அப்ப லோட் பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் டிசம்பர் மாதம் ஓய்வு பெற வேண்டும். சமீபத்தில் நீதித்துறை சேவை ஆணைக்குழுவில் ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனில் காலியாக இருந்த ஒரே ஒரு பதவிக்கு நீதியரசர் கௌரவ எசந்த கொடகொட அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய பிரதம நீதிபதியை மேலும் 2 ஆண்டுகளுக்கு பதவியில் வைத்திருக்க பிளவத்த ஆபீஸ் விரும்புதாம். இதுதான் இந்த செய்தி. அப்போ அவருக்கு மட்டும் கொடுக்கலாமா? அது ஒரு டீம் இல்ல. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் 17 பேரும் ஒரு டீம். அப்ப இப்ப உள்ள பிரதம நீதிபதி மட்டும் கொடுக்கலாவே, எதிர்கொண்டு வரும் இல்ல, கீழையும் வரும் இல்ல, ரெண்டும் ஒரே ஈக்குவல் தானே. கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சீனியர் என்று வாங்கல வராங்க, ஈக்குவல் தான். அப்ப அவருக்கு மட்டும் கொடுக்கலும். அதனால அவங்களையும் கோர்ட் ஆஃப் அப்பீல் காரங்களையும் எடுத்தால் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற டீம் முற்றுமுழுதான குலாம், அந்த டீமை அத்தனை பேருக்கும் கொடுத்தால் குழப்பம் வருமா? சரி, அப்ப குழப்பம் எங்கிருந்து வரப்போது? குழப்பம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. எப்படி இவங்க ஒரு கேஸ் ஒன்னு எஃப்ஆர் கேஸ் ஒன்ன கொண்டு போல மாறு, இங்க நம்ம மாவட்டங்கள் தோறும் இருக்கின்ற மேல் நீதிமன்ற நீதிபதிகள் கொண்டு போகலாம். ஏன், அவங்களும் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு ஈக்குவல் ஆனாக்கள் தானே கிட்டத்தட்ட. அப்ப அவங்க ஒரு எஃப்ஆர் ஒன்றை போட்டு கொண்டு போகலாம். அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையான்றதை சீஃப் ஜஸ்டிஸா முடிவு பண்ணுவார். அது வேறு விடயம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்போ மே 25 இந்த கடைசியா போன வாரம் நாட்டின் உயர் நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தையும் முன்னெடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு பார் அசோசியேஷன் ஒரு அப்பீல் அந்த ஒரு மகஜரை கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் இலங்கை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்காக அரசியலமைப்பை திருத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வரும் செய்திகள் தொடர்பாக தனது கடுமையான கவலைகளை பார் அசோசியேஷன் வெளிப்படுத்தியுள்ளது என்றும், அரசியலமைப்பு மாற்றத்தை பார் அசோசியேஷன் எதுக்குதுன்னு சொல்றாங்க. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதிலிருந்து நடைமுறையில் உள்ள ஓய்வு பெறும் வயதான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 63 வயதும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 65 வயதும் அப்படியே நீடிக்கிறது என்றும், வலுவான காரணங்கள் இல்லாமல் அதை மாற்றக்கூடாது என்றும் சட்ட தொழில் பிரதிநிதி அமைப்பு வாதிட்டிருக்கிறது. பார் அசோசியேஷன் கருத்தின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதை நிரூபிக்கக்கூடிய தேவை எதுவும் இல்லை என்றும், இலங்கை அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் மூலம் இரு நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், இது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை இப்ப ஏற்கனவே இருந்த 12 20 ஆக்கிட்டாங்க. எங்க உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல 20 பேராகவும், சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துல 11 இருந்தவங்களை 17 உயர்த்தி இருக்கிறாங்க. நல்ல விடயம். இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு இந்த கேஸ் எல்லாம் முடிக்கலாம். இல்ல 10 வருஷம் 7 வருஷம் கொண்டு போற கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் கேஸுகளை இன்னும் 10 போட்டு பெஞ்சை கூட்டினா கேஸ் முடியுது. என்னங்க சின்ன ஜுஜிபி மேட்டர். நீதிமன்ற திறனில் ஏற்பட்ட இந்த அதிகரிப்புகள் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டிய எந்த ஒரு நடைமுறை தேவைகளும் இல்லாமல் செய்துவிட்டன என்றும் அந்த அமைப்பு வாதிட்டிருக்கிறது. இத்தகைய அரசியலமைப்பு திருத்தம் பொதுமக்களின் நம்பிக்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து
BSL பார் அசோசியேஷன் ஒரு முக்கியமான கவலையை வெளியிட்டுள்ளது. தற்போதைய பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது நீதித்துறையில் தலைவர்களுக்கான ஒரு முயற்சியாக கருதப்படலாம் என்றும் அந்த கடிதம் குறிப்பிடுகிறது. இந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒரு அரசியலமைப்பை திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டால் அரசாங்கத்தின் நோக்கங்கள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பக்கூடும் என்றும் பார் அசோசியேஷன் தெரிவிக்கிறது. பார் அசோசியேஷன் ஃபுல்லா எதுக்குறாங்க, ஒரு நீண்ட செய்தி போகுது. ஆனாலும் மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தில கையில ட்ரூத் இருக்கிறதால இவங்க எதிர்த்தாலும் அவங்க செய்வாங்க. ஏனென்றால் விரும்புற யாரு, எல்லோருக்கும் மேல நம்ம ஈரான் அதிபர் போல நம்ம இலங்கை குட்டி நாட்டுக்கு ஒரு சிவில் லீடர் இருக்கிறார்ல, அவர் தான் முடிவெடுத்துட்டார். விலைவாத்த முடிவு எடுத்துருச்சு, விஷயம் நடக்க போகுது, இன்னும் 3-4 மாசம் போகும் இல்லை. இப்ப ஏன் இவங்க அடிச்சு கொள்ளவே தேவையில்லை. ஆனால் இதுல மிகப்பெரிய லாஸ்ட் ஒன்று இருக்குது, இல்லாம இல்லை. ஏனெனில் நாம் இது பொதுவா கலப்போம். இப்ப அதாவது இப்ப இந்த நம்ம சொல்ல இந்த ஜேசியை பத்தி நம்ம கோட்டுக்குள்ள போல ஜேசியை பத்தி சொல்ல, ஜேஎஸ்சி சில எடுக்கிற முடிவுகள், அதாவது நீதிபதிகள் குறித்து எடுத்தேன் கவுட்டுன்னு உடனடியாக எடுக்கிறாங்க. பிரதானமாக இந்த சிவில் சர்வீஸ்ல இந்த GM மட்டத்துல எந்த பெரிய பெட்டிஷன் போனாலும் உடனடியாக அவங்க நீக்கிறல, அவங்கள உடனே விசாரணைக்கு போவாங்க, அது பிறகு பார்ப்போம். இது அப்படி இல்லையே, சில விடயங்கள் இதை நாம் விமர்சிக்க இல்லாம இருக்குது. ஆக நாட்டில ஒருவர் இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நாட்டில யாருமே கடமை பார்க்க இல்லாம போகும். ஊழல்வாதிகள் நிறுத்துற நியாயம் ஊழல் இல்லாம சும்மா அபாண்டமான பதிகள் சுமத்தி சில இடங்களில் நடப்பதை நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விடயமாக பார்க்கலாம். ஏகப்பட்ட செய்திகள் கிடக்கிறது பெண்டிங். இதுவும் வேறு முக்கியமான விடயம். நாம நேற்று முன்தினமே அதை கொடுத்திருந்தோம். சீஃப் ஜஸ்டிஸுக்கு 2 வருடங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க, கேபினெட் அப்ரூவல் போட போறாங்கன்னு நாம் இந்த செய்தி தந்திருக்கிறோம். அது வெல்லல, ஏன்னா இவருக்கு சானி அபேசரை கொடுத்தா போல அவங்களுக்கு எடுக்கல, அது பிரச்சனை இல்லை. முதல்ல அது கவர்மெண்ட் விரும்பினா செய்யலாம். இதை பாருங்க, நான் February 26 எங்க 4 மாத கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாக நான் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு பதிவு தபால் மூலம் ஒரு கடிதம் போடுறேன், ஆதாரம் இருக்குது, பார்க்கலாம். ஆக இப்படியாக நாட்டில் இது ஒரு புதிய நிகழ்ச்சி, ஒரு புதிய விடயம். இதுவரை எந்த அரசாங்கம் நினைக்காதையும் அவர் செய்யறாங்க. அதுக்கு அவங்க விரும்புறாங்க. பிளவத்தை விரும்புது இல்லை, பத்திரம் இல்லை. பிளவத்தை விரும்பினா எதையும் சாதிக்கலாம் இல்லை. சாதனை வரும், பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பும் நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.